thermodynamicsல ஒரு சப் டாபிக் thermochemistry. Thermochemistry means the study of heat changes in a chemical reactions. In any chemical reaction, there will be heat change. In some of the reactions, heat is absorbed. In some of the reactions, heat is given out. We have already seen that when the heat is given out, it is called exothermic. When the heat is absorbed, it is called endothermic. So thermochemistry நமக்கு chemical reactions படிக்க போகிறோம். அந்த chemical reaction நடக்கும்போது என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, ஹீட் சம்மந்தமாக, ஹீட் எனர்ஜி சம்மந்தமாக என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு படிக்க போகிறோம். ஒரு தனி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி தெர்மோகெமிஸ்ட்ரி. இந்த தெர்மோகெமிஸ்ட்ரியில் நமக்கு தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் சொல்லிட்டு மெயினாக ஒன்று வரும். பட் வி ஹவ் சீன் திஸ் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் ஏர்லியர். நம்ம முன்னாடியே இந்த தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனுங்கிறது என்ன பார்த்துருக்கோம், நமக்கு தெரியும். இருந்தாலும் தெர்மோகெமிஸ்ட்ரியில் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் என்னான்ட்டு முதல்ல நம்ம சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு போவோம். ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர், H2 gas plus half O2 gas gives H2O liquid. For example, we can see the formation of water from hydrogen and oxygens. H2 gas plus half O2 gas gives H2O liquid. இந்த என்தால்பி சேஞ்ச் டெல்டா ஹெச், அந்த டெல்டா ஹெச்சோட வேல்யூ -285.8 கிலோ ஜூல் பர் மோல். இது ஒரு தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். இதே போல் இன்னொரு ஈக்குவேஷன் H2 கேஸ் ப்ளஸ் I2 கேஸ் கிவிங் 2HI கேஸ். இதுக்கு டெல்டா ஹெச் வேல்யூ +52.5 கிலோ ஜூல் பர் மோல். ஸோ ஐ ஹவ் ரிட்டன் two examples, formation of water and formation of HI. In these two reactions, we can see the difference between the sign of delta H of formation of water, which is negative, and for HI it is positive. தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் நான் ரெண்டு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். இப்போ ஒன்று ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர், இன்னொன்று ஃபார்மேஷன் ஆஃப் HI. H2 கேஸ் ப்ளஸ் half O2 கேஸ் கிவிங் H2O லிக்விட். இதோட டெல்டா ஹெச் வேல்யூ -285.8 கிலோ ஜூல் பர் மோல் கொடுத்துருக்குது. சிமிலர் ஈக்குவேஷன் H2 கேஸ் ப்ளஸ் I2 கேஸ் கிவிங் 2HI கேஸ். இதுக்கு டெல்டா ஹெச் ப்ளஸில் கொடுத்துருக்குது 52.5. எப்போ டெல்டா ஹெச் மைனஸோ அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக இருக்கணும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் நமக்கு டெல்டா ஹெச் நெகட்டிவாக வரணும். எப்போ டெல்டா ஹெச் பாசிட்டிவ் வருதோ அது எண்டோதெர்மிக். இப்போ தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனுங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஒரு தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனுங்கிறது இப்போ நம்ம எழுதியிருக்கிறத ரெண்டு எக்ஸாம்பிளும் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் தான். இந்த தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனில் என்ன இருக்கணும் அப்படின்னா, இட் இஸ் அ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ். இங்கே நமக்கு ஆஃப் மோல்ஸ் இதெல்லாம் அலவுடு, ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகூல்ஸ் தான் அலவுடு தெர்மோகெமிஸ்ட்ரியில். ரீசன்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ். The corresponding energy changes அல்லது enthalpy change must be indicated. அந்த ஈக்குவேஷன் எழுதணும் உடனே அதில் enthalpy change கரெக்டாக எழுதணும். வித் ப்ராப்பர் சைன், நெகட்டிவ் சைனாக எக்ஸோதெர்மிக்கா அல்லது பாசிட்டிவ் சைனா எண்டோதெர்மிக்கான்ட்டு அந்த ஈக்குவேஷன் எழுதணும் உடனே இந்த டெல்டா ஹெச் வேல்யூ எழுதணும். எழுதும்போது நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் பத்தாது, அதாவது சைனும் எழுதணும். நெகட்டிவ் சைன்னா எக்ஸோதெர்மிக், பாசிட்டிவ்னா எண்டோதெர்மிக். அப்போ தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனுங்கிறது நத்திங் பட் a balanced equation with the energy changes for the process. Not only that, in any thermochemical equation, the enthalpy change depends upon the physical state of the reactants and the products, and therefore
In all the cases of reactants and products, their standard states or the normal states should be indicated. The thermochemical equation, the delta H value and the reactants and products oda physical state, gas or liquid or solid or பொறுத்து இருக்கிறதுனால ஒரு thermochemical equation எழுதும்போது பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதி டெல்டா ஹெச் வேல்யூ கொடுத்த உடனே ஒவ்வொரு ரியாக்டண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை கட்டாயம் எழுதணும். இங்கே நமக்கு ரியாக்டன்ட் வந்து H2 கேஸாக இருக்குது, O2 கேஸாக இருக்குது. இங்கே வாட்டர் வந்து லிக்விட் ஃபார்மில் கிடைக்குது. அந்த லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும்போது இது என்தால்பி சேஞ்ச். H2 நமக்கு வேப்பர் ஃபார்ம்லேயே கிடைக்கணும்னா என்தால்பி சேஞ்ச் மாறி போடும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு H2 கேஸ், O2 கேஸ், H2 is liquid. So the physical state of the reactants and products should be indicated or specified. Bracket போட்டு suffix எழுதும். அதே போல தான் இந்த கேஸுக்கும் H2 gas plus I2 gas giving 2HI gas. இந்த gaseous stateல HI கிடைக்குது, delta H value plus 52.5. So thermochemical equation ஒரு balanced equation along with the energy changes and the physical state of the reactants and products must be indicated. இந்த thermochemical equation பற்றி வேறு இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் உண்டான இருக்குது. இந்த ஒவ்வொரு மாலிகுலுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நம்பர், இதில் ஆக்சுவலாக 1 இருக்குது, இதில் ஆஃப் இருக்குது, இதில் 1 இருக்குது. தட் இஸ் கால்ட் தி கோஎஃபிஷியன்ட். அந்த நம்பருக்கு என்ன பேர்? கோஎஃபிஷியன்ட்னு பேர். இதில் 1, இதில் 1, இதில் 2 இருக்குது. ஸோ இந்த நம்பர் 1 ஆஃப் 1, அல்லது இந்த கேஸில் 1, 1, 2, தீஸ் ஆர் கால்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, தே இண்டிகேட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அந்த ஒரு ரியாக்ஷனில் எவ்வளோ மோல் ரியாக்டன்ட் இன்வால்வ் ஆகிருக்குது, எவ்வளோ மோல் ப்ராடக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் தான் கோஎஃபிஷியன்ட்னு பேர். செகண்ட் கேஸ் எடுத்துகிட்டோம்னா 1 mole ஆஃப் H2 1 mole ஆஃப் I2 சேர்ந்து 2 moles ஆஃப் HI கொடுக்குது. அப்போ இந்த நம்பருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இட்ஸ் கால்ட் தி கோஎஃபிஷியன்ட் that indicates this number of moles of the reactant and the product. Next point regarding the thermochemical equation. Next point regarding the thermochemical equation. If we want, we can multiply any thermochemical equation by any number, or we can divide the thermochemical equation by any number. தேவைப்பட்டால் எந்த ஒரு thermochemical equation நம்ம ஏதோ ஒரு நம்பரால் பெருக்கலாம், அதே போல் ஏதோ ஒரு நம்பரால் வகுக்கலாம். அப்படி செய்யும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, the whole equation is to be multiplied by a certain number. எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அதே நம்பரால் டெல்டா ஹெச் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிடணும். இதுதான் ரூல். ஸோ we can multiply the thermochemical equation by any number at the same time. The corresponding delta H is also multiplied by the same number. ஒரு எக்ஸாம்பிள் போனோம்னா, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இந்த ஈக்குவேஷன் 1 நான் என்ன பண்ண போகிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஈக்குவேஷன் 1 ஐ வாண்ட் மல்டிப்ளை தி ஈக்குவேஷன் 1/2. என்ன கிடைக்கும்? 2H2 கிடைக்கும். லெஃப்டில் 2H2 கேஸ், 2 × ஆஃப் ஓட்டுங்கிறது O2, அதுவும் கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இங்கே H2 1 இருக்குது, நம்ம 2ஆல் பெருகிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ 2H2O லிக்விட்னு கிடைக்கிது. டெல்டா ஹெச் வேல்யூ வேணும். டெல்டா ஹெச் வேல்யூ போடும்போது இந்த ஈக்குவேஷன் 2ஆல் பெருக்கிறதுனால டெல்டா ஹெச் வேணும்னா இந்த டெல்டா ஹெச் அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கொடுக்கணும், சைன் மாறக்கூடாது. ஸோ -571.6 கிலோஜூல் வரும். நாட் பர் மோல் போடக்கூடாது, ஏன்னா இப்போ நமக்கு ஃபார்மேஷன் 2 மோல், அதனால் கிலோஜூல் மட்டும் போடலாம், பர் மோல் போடக்கூடாது. ஸோ the first equation, I want to multiply this equation by 2. If necessary, we can multiply the equation by 3, by 4, by any number, provided you multiply the same delta H by the same number. அப்போ thermochemical equation எந்த நம்பரால் பெருக்கிறோமோ கரஸ்பாண்டிங் டெல்டா ஹெச் அதே நம்பரால் பெருக்கலாம். அதே போல் ஒரு ஈக்குவேஷன் நம்ம டிவைட் பண்ணலாம். அந்த டிவைட் பண்ணும்பொழுது டெல்டா ஹெச் அதே நம்பரால் டிவைட் பண்ணிடுது. இது ஒன் ஆஃப் த பிரின்சிபல் ஆஃப் thermochemical equations. Next point, if we want, we can reverse the thermochemical equations. Reverse means
ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடியதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து ரியாக்டனை மாற்றிடலாம், ரியாக்டன்ஸில் இருக்கக்கூடியதை ப்ராடக்டை மாற்றிடலாம். ஸோ வி கேன் ரைட் த ரியாக்ஷன் இன் த ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸ், தட் இஸ் கால்டு ரிவர்ஸிங் தீஸ் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். அப்படி ரிவர்ஸ் பண்ணோம்னா டெல்டா ஹெச்சோட நியூமெரிக்கல் வேல்யூ மாறாது, சைனை மட்டும் மாற்றும். இப்போ நமக்கு இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் 2. அப்போ ரைட்டில் உள்ள 2HI என்ன பண்ணும், லெஃப்ட்டுக்கு வந்துடும், 2HI கேஸ் வந்துடும். லெஃப்ட்டில் உள்ள H2 கேஸ் இருக்குது, ப்ளஸ் I2 கேஸ் இருக்குது. ஸோ இப்போ ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கோம், ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டில் உள்ள 2HI லெஃப்ட்டில் வந்துருக்குது, லெஃப்ட்டில் உள்ள H2 கேஸ் ரைட்டில் போயிருக்குது, I2 கேஸ் ரைட்டில் போயிருக்குது. இந்த தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணி எழுதணும்னா நம்ம செய்ய வேண்டியதுன்னா, அதில் டெல்டா ஹெச் வேல்யூ வேணும்னா நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை நம்ம மாற்றக்கூடாது. 52.5 தான் வரும். ஆனால் சைனை மட்டும் மாற்றலாம், அது மைனஸ் ஆகிடும். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸில் மாற்றம் கிடையாது. அதனால் இந்த ஈக்குவேஷனில் இதோட வேல்யூ வந்து ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனுங்கிறது தெர்மோகெமிஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷன் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் தான். அது ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு கேட்டோம்னா, இட்ஸ் எ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் வித் த டெல்டா ஹெச் values with the corresponding sign. The physical state of the reactant and the product should be indicated. The equation may be multiplied by any number. In that case, the delta H also is multiplied by the same number. The equation may be reversed, may be written in the opposite directions. Then in that case, the delta H, the numerical value of the delta H is not changed, but only the sign is changed. For thermochemical equation எழுதும்போது பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ் கரஸ்பாண்டிங் டெல்டா ஹெச் வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸை கரெக்டாக கொடுக்கணும். அதில் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை மென்ஷன் பண்ணணும். இந்த நம்பர்லாம் ஆக்சுவலாக கோஎஃபிஷியன்ட் பேர், அது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டை மீன் பண்ணுது. ஒரு தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனை 2ஆல் பெருக்கலாம், 3ஆல் பெருக்கலாம், வகுக்கலாம், டிவைட் பண்ணலாம். 2ஆல் பெருக்கணும்னா கரஸ்பாண்டிங் டெல்டா ஹெச் வேல்யூ 2ஆல் பெருக்கிக்கணும். 3ஆல் பெருக்கணும்னா கரஸ்பாண்டிங் டெல்டா ஹெச் வேல்யூ 3ஆல் பெருக்கணும். ஒரு ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணி எழுதலாம். ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட்டில் கொண்டு வரலாம், லெஃப்ட்டை ரைட்டில் கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போனோம்னா நியூமெரிக்கல் வேல்யூ மாற்றக்கூடாது, சைனை மட்டும் மாற்றினா போதும். தெர்மோ கெமிஸ்ட்ரியில் நிறைய சப்டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் இஸ் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். Formation means a compound. A compound is formed like water. Carbon dioxide is formed. Formation of methane, formation of ethane. Any compound may be formed. During the formation of that compound, there will be some energy changes or enthalpy changes. That is called enthalpy change of formation. If the condition is 25 degrees centigrade or 298 Kelvin, a pressure of 1 bar, then this is called standard conditions. So when the compound is formed in the standard condition of 298 Kelvin and 1 bar pressure, from the elements in the standard state, the condition is the product should be formed in the condition, standard conditions or standard state. And the elements also should be in the standard state. During the formation of the compound, the enthalpy change is called the enthalpy of formation, particularly standard enthalpy of formations. So standard enthalpy of formation is standard condition உள்ள elements சேர்ந்து standard condition ஒரு மோல் ஃபார்ம் பண்ணும்பொழுது எவ்வளவு enthalpy சேஞ்சோ அதுக்கு standard enthalpy of formation பேர். Standard condition is 25 degrees centigrade or 298 Kelvin, the pressure should be 1 bar. So the definition of standard enthalpy of formations. This is defined as the enthalpy change. This is defined as the enthalpy change when
1 mole of the compound is formed in the standard state from the corresponding elements also in the standard states. So it's enthalpy change when 1 mole of the compound is formed in the standard state from the corresponding elements also in the standard states. இதோட நோட்டேஷன் வந்து டெல்டா ஹெச்ங்கிறது enthalpy change, F stands for formation, that 0 stands for standard conditions. எப்போ நமக்கு இந்த கண்டிஷன் போகிறோமோ அப்போ எல்லாமே ஸ்டாண்டர்டு. தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷனில் புக்கில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டா எல்லாமே மோஸ்ட்லி ஸ்டாண்டர்டு கண்டிஷனில் கொடுக்குறது தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த டெல்டா ஹெச் 0 அப்படின்னு போட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா தட் இண்டிகேட்ஸ் தி ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் எ காம்பவுண்ட். In thermochemistry, we have nearly 10 subtopics. Each subtopic is very important. One of the important subtopics of thermochemistry is the enthalpy of formation of a compound. ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்போது எவ்வளோ என்தால்பி சேஞ்ச் அது சொல்கிறது நமக்கு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் பேர். அதில் இன்னொன்று ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது, அது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் பேர். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இந்த ரெண்டும் நார்மலாக படிப்போம், பட் நமக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருந்தாலே போதும். ஏன்னா புக்கில் கொடுக்குற எல்லா டேட்டாவும் ஒன்லி ஸ்டாண்டர்டு வேல்யூஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்டுக்கு எக்ஸாம் எடுத்துட்டோம்னா ஒரு மோல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும். எதுலேருந்து ஃபார்ம் ஆகணும்? இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகணும். 1 mole the compound is to be formed from the corresponding elements. Further condition என்ன அப்படின்னா, all the reactants and the products they should be in the standard state. Standard state of temperature and pressure அப்படின்னு சொன்னாலே, டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் 25 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 298 கெல்வின் வரும். ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் 1 அட்மாஸ்பியர் சொல்லுவாங்க, பெட்டர் 1 பார்னு போடலாம். 1 bar or 1 atmosphere. So these are the standard condition of temperature and pressure. 25 degrees centigrade is equal to 298 Kelvin. Pressure must be 1 bar. இந்த கண்டிஷனில் ஒரு மோல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகணும் அதோட எலிமெண்ட்ஸ்லேருந்து. அப்போ நமக்கு எவ்வளோ என்தால்பி சேஞ்சோ அதுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்னு பேர். இப்போ ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு இந்த எக்ஸாம்ஸ் பார்த்தா சரியாக இருக்கும். The standard enthalpy of formation of compounds is defined as the enthalpy change when 1 mole of the compound is formed from the corresponding elements, all substances, that means all the reactants and products being in their standard state. Standard enthalpy of formation of compoundங்கிறது enthalpy change தான். 1 mole compound ஃபார்ம் ஆகணும். எதுலேருந்து ஃபார்ம் ஆகணும்? கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகணும். வேறு ஃபார்மேஷன் பார்க்கக்கூடாது. ஃப்ரம் த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் அதுலேருந்து ஃபார்ம் ஆகணும். ஃபர்தர் கண்டிஷன்ஸ், இந்த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஷுட் பி இன் தர் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் 25 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் ப்ரெஷர் ஆஃப் 1 bar. இந்த கண்டிஷனில் ஒரு மோல் ஃபார்ம் ஆகும் பொழுது எவ்வளோ என்தால்பி சேஞ்சோ அதுக்கு என்ன பேர்? ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ்னு பேர். The first example gives the standard enthalpy of formation of carbon dioxide from carbon and oxygen. C plus O2 gives CO2 minus 393.5 kilojoule per mole ங்கிறது அதோட வேல்யூ. ஸோ minus 393.5 kilojoule per mole ங்கிறது the standard enthalpy of formation of CO2. Similarly, the second one stands for the formation of CO, carbon monoxide from carbon. That is equal to minus 110.5 kilojoule per mole. Finally, we have taken water as example. H2 gas plus R4 gives H2O liquid. Liquid தான் இங்கே கிடைக்கணும். H2 gas போடக்கூடாது. போட்டிங்கன்னா இந்த வேல்யூ மாறி போடும். So the value is minus 285.5 kilojoule per mole.
இந்த 3 தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன் அந்த வேல்யூஸும் திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்டு கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் 25 டிகிரி சென்டிகிரேட், தட் இஸ் 298 கெல்வின். ப்ரெஷர் ஒரு பார். The next subtopic is standard enthalpy of reaction. இதில் ஸ்டாண்டர்ட் இல்லாமல் நார்மலாக ஒரு என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. அடிஷ்னலாக ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. நமக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ we will consider only the standard enthalpy of reactions, denoted as delta H0 for the reaction. R stands for reactions. 0 stands for standard conditions. Delta H stands for enthalpy change. R stands for reactions. Standard enthalpy of reaction is என்னன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன enthalpy change, அதுக்கு தான் ஸ்டாண்டர்ட் enthalpy of reaction பேர். எல்லா ரியாக்ஷனுக்கும் இதுக்கு அப்ளிகபிள். இதோட சிம்பிள் டெல்டா H0 ஸ்மால் ஆர் போட்டால் ரியாக்ஷன் அர்த்தம், 0 போட்டால் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் அர்த்தம், டெல்டா ஹெச்ங்கிறது என்தால்பி சேஞ்சுன்னு அர்த்தம். எந்த ரியாக்ஷனும் எக்ஸாம்பிளில் காமிக்கலாம். நம்ம போட்ட ரியாக்ஷனை ஒன்று காமிக்கிறோம். இதுக்கு டெஃபினிஷன் சொல்கிறதுக்கு முந்தி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு டெஃபினிஷன் கொடுக்கலாம். இதில் கம்பஷன் ஆஃப் மீத்தேன், அங்கேயே இந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். CH4 + 2O2 gives CO2 + 2H2. எத்தனை கார்பன் இருக்குதோ அத்தனை கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். எத்தனை ஹைட்ரஜன் இருக்கோ அதில் பாதி வாட்டர் கிடைக்கும். ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு கார்பன் டை ஆக்சைடு, 4 H இருந்தால் 2 வாட்டர். அதுக்கப்புறம் ரைட்டில் உள்ள ஆக்சிஜன்லாம் பார்த்து லெஃப்ட்டில் கொண்டு வரலாம். அப்போ ரைட்டில் 2O, இங்கே ஒரு 2O, 4O இருக்குது, லெஃப்ட்டில் 2O2. இந்த மாதிரி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஷார்ட் மெத்தட் இருக்குது, பின்னாடி சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ CH4 + 2O2 gives CO2 + 2H2O. இது பேசிக் தெர்மல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் தெர்மோ கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் சொன்னீங்கன்னா இந்த ரியாக்ஷன் நடக்கும்பொழுது டோட்டல் என்ன என்தால்பி சேஞ்ச், டோட்டலாக என்ன என்தால்பி சேஞ்ச், அதுதான் என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் பேர். அந்த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் அந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்துச்சுன்னா அதுக்கு ஸ்பெஷலான பேர் வைக்கிறோம், ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் பேர் வைக்கிறோம். இந்த ரியாக்ஷனோட வேல்யூ -890.4 kJ. Definition சொன்னோம்னா, the standard enthalpy of reaction is defined as the enthalpy change accompanying the reaction provided all the reactants and the products are at their standard condition of temperature and pressure. ஒரு ரியாக்ஷன் இருக்குது, அந்த ரியாக்ஷனில் என்ன என்தால்பி சேஞ்ச், அதே சமயம் அந்த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ப்ரெஷர் இருக்கா. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனில் எவ்வளோ என்தால்பி சேஞ்சோ அந்த என்தால்பி சேஞ்சுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் பேர். இதில் ஒரு பேசிக் ஈக்குவேஷன் என்ன, இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வேணும்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்யணும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ் ஒன்று ஒன்றுக்கும் அல்லது எவ்வளோ மோல் இருக்கோ அத்தனை மோலுக்கும் என்தால்பி சேஞ்ச் முதல்ல தெரியும், அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு தான் முதல்ல கொண்டு வரணும் தெர்மோடைனமிக்ஸில். ஸோ சம் ஆஃப் தி enthalpy or enthalpy change of the products minus sum of the enthalpy or enthalpy change of the reactants. So the delta H0 of the reactions சொன்னோம்னா எப்படி இருக்கணும், sum of the enthalpy of the products minus sum of the enthalpy of the reactants. The basic equations இடத்துல யூஸ் ஆகும். The standard
enthalpy of the reactants, the standard enthalpy of the reactions can be calculated from the standard enthalpy of formation of the reactant and products. From the standard enthalpy of formation of the reactant and products. இந்த ஒரு ரியாக்ஷனோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் வேணும்னு சொன்னோம்னா, அதாவது டெல்டா H0 R வேணும்னு சொன்னோம்னா, அந்த ரியாக்ஷன் என்னென்ன ரியாக்டன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இந்த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாருக்கும் நமக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூஸ் என்ன, இதோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் எவ்வளவு, இதோட வேல்யூ எவ்வளவு, இதோட வேல்யூ எவ்வளவு, இதோட வேல்யூ எவ்வளவு, இது மாதிரி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா, இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் ரியாக்டன்ஸ், இந்த வேல்யூஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த வேல்யூஸ்லேருந்து we can calculate the delta H0 of the reactions. Standard enthalpy of the reaction can be calculated from the standard enthalpy of formation of the reactant and product. அதுக்கு ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் எழுதி அப்ளை பண்ணணும். நம்ம கன்சிடர் பண்ண போகிற ரியாக்ஷன்ஸ், we consider reactions which involves A moles of A, small a போட்டோம்னா number of moles. A stands for the one of the reactant. A moles of A combines with B moles of B to form C moles of C and D moles of D. இதில் கேபிட்டல் A, B, C, D எல்லாமே ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட்ஸில் போயிடுது. சின்ன லெட்டர் பொறுத்த எல்லாமே நம்பர் ஆஃப் மோல்ஸ், இந்த கோஎஃபிஷியன்ட் பேர். இது ஒரு ரியாக்ஷன், ஜென்ரல் ரியாக்ஷன். இதுக்கு டெல்டா H0 ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த ப்ராடக்ட் C, D, A, B இதோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூஸ் வேணும். அந்த வேல்யூ என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட்ஸை ரைட்டில் போட்டு லெஃப்டில் ரியாக்டன் போட்டு சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது, சம் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் P stands for products minus sum of the standard enthalpy of formation of reactants. எப்போதும் தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். ஸோ ப்ராடக்ட்ஸோட வேல்யூ மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரியாக்டன் வேல்யூ போட்டிருக்கும். இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், வலது பக்கம் போகும்போது நமக்கு சிங்கிறது அந்த சப்ஸ்டன்ஸ், அதோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சி வேணும். அதான் இங்கே குறிச்சிருக்குது, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சிங்கிறது இங்கே குறிச்சிருக்கோம். அது ஒரு மோலுக்கு நம்ம எத்தனை மோல் எடுத்திருக்கோம், சி மோல் எடுத்திருக்கோம். அதனால் திஸ் வேல்யூ ஃபார் 1 mole இஸ் டு பி மல்டிப்ளைடு பை சி மோல்ஸ். அப்போ அந்த சி இன்டூ டெல்டா H0 F ஆஃப் சின்னு சொன்னோம்னா ரைட்டில் உள்ள சி மோல்ஸோட ப்ராடக்ட் சி, அதோட டோட்டல் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கிடைக்கும். இதே போல் அங்கே டி மோல்ஸ் இருக்குது, கேபிட்டல் டிங்கிறது ஒன்றாவது ப்ராடக்ட். ஸோ இந்த ஃபார்முலா இங்கே என்ன வரும், டி மல்டிப்ளைட் பை standard enthalpy of formation of capital D. This is another product minus left hand side எவ்வளோ இருக்குது, A moles of A இருக்குது. ஸோ A multiplied by standard enthalpy of formation of capital A plus B multiplied by standard enthalpy of formation of B. இந்த மாதிரி ஈக்குவேஷனை மாற்றினோம்னா, ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்தந்த ரியாக்ஷன் அல்லது அந்த ஈக்குவேஷனோட என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சு, அது ரியாக்டன்ஸாக இருந்தாலும் ப்ராடக்டாக இருந்தாலும் அதோட வேல்யூஸ் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு ரியாக்ஷனோட ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் மூலம் எதுக்கு பயன்படுது, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் ரியாக்ஷன்ஸ் கேன் பி கால்குலேட்டட் ஃப்ரம் த கரஸ்பாண்டிங் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ். இந்த காம்பவுண்ட்ஸ் மே பி ப்ராடக்ட்ஸ் ஆர் ரியாக்டன்ஸ். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டால் சரியாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, this is the reaction which we may call as enthalpy of combustion of methane. இதை enthalpy of combustion of methane எடுத்துக்கலாம். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ திஸ் இஸ் a reaction. இந்த ரியாக்ஷனுக்கு என்ன வேணும், ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச் ஃபார் த ரியாக்ஷன் எனக்கு வேணும். எனக்கு வேண்டியது ஸ்டாண்டர்ட் என்தால்பி சேஞ்ச் ஃபார் த ரியாக்ஷன் வேணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னோம், கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், வாட்டர் இஸ் another ப்ராடக்ட். இந்த கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இந்த மாலிகூல்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதோட என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் பர்டிகுலர்லி ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் CO2 H2 தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு, அதே சமயம் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் இந்த ரியாக்டன்ஸ் மீத்தன் அண்டு O2 இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இதை வச்சு கால்குலேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் போட்டோம். அந்த ஈக்குவேஷன் இப்போ அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம்.
ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டோம்னா, எல்லா காம்பவுண்டுக்கும் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கும். பட் ஃபார் எனி எலிமெண்ட், ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, எலிமெண்ட்டாக இருக்குது, ஆக்சிஜனாக இருக்குது, நைட்ரஜனாக இருக்குது, ஹைட்ரஜனாக இருக்குது, அந்த எலிமெண்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் சொன்னோம்னா அது 0 பை கன்வென்ஷன்ஸ். அதோட ஸ்டாண்டர்டு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனுங்கிறது 0 பை கன்வென்ஷன்ஸ் அசியூம் பண்ணிக்கிட்டு கால்குலேட் பண்ணணும். இப்போ நமக்கு வழக்கம் போல் இந்த ஈக்குவேஷன் போடும்போது CH4 + 2O2 gives CO2 + 2H2O. எனக்கு இதில் டெல்டா H0 ஆஃப் த ரியாக்ஷன் வேணும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடில் CO2 இருக்குது, அதோட ஸ்டாண்டர்டு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கேன், கிவன் டேட்டா. இங்கே கொடுத்துருக்குது 1 மோல் வாட்டருக்கு வெளில கொடுத்துருக்குது -285.8 kJ அப்படிங்கிறது 1 மோலுக்கு. நமக்கு 2 மோல் இருக்குது. ஸோ கால்குலேஷன் பண்ணும்போது 2ஆல் பெருக்கிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தா மீத்தேன் இருக்குது, அதுக்கு மைனஸ் கொடுத்துருக்காங்க, -74.9 kJ/mol ஸ்டாண்டர்டு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனாக மீத்தேன். ஆக்சிஜனுக்கு எலிமெண்ட்டுங்கிறதுனால அதோட வேல்யூ 0. இப்போ இந்த டெல்டா H0 அது ரியாக்ஷன் வேணும்னா இதோட வேல்யூ -393.5. சம் ஆஃப் த வேல்யூஸ் வரதுனால ப்ளஸ். இங்கே 2 மோல்ஸ் இருக்குது, 1 மோலோட வேல்யூ -285.8. ஸோ ப்ளஸுக்கு அப்புறம் 2 × -285.5 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம். இந்த மைனஸ் வந்து டோட்டல் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் அந்த மைனஸ் இது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்போகிற ரியாக்டன்ஸ் இதில் மீத்தேன் இருக்குது, அது 1 மோல் தான் இருக்குது. ஸோ -74.9ங்கிறது மீத்தேனோட ஸ்டாண்டர்டு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூ. இதோட வேல்யூ 0 ஆர் 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது -965.1 வருது. மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இட் இஸ் 74.9 வருது. இது -965.1, இது +74.9. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -890.2 kJ/mol வந்துடும். இது ஆல்ரெடி நோன் வேல்யூ. என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் மீத்தேனுங்கிறது அப்ராக்சிமேட்லி 890 kJ/mol வரும். இதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ. ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இந்த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட ஸ்டாண்டர்டு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் வேல்யூஸ்லேருந்து ஒரு ரியாக்ஷனோட ஸ்டாண்டர்டு என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வழி இது. நெக்ஸ்ட் சப் டாபிக் of thermochemistry is enthalpy of combustion of compounds. It includes organic compounds also. Combustion means burning in air or oxygen. When the compounds are burnt in air or oxygens, in most of the cases heat is evolved. Therefore some of the organic compounds are used as fuels. இந்த என்தால்பி ஆஃப் கம்பஷனுங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம், 1 மோல் காம்பவுண்ட் எடுத்துக்கணும், அது கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆகணும். கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஒன்று அதுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணலாம் அல்லது ஏரில் ஆக்சிடேஷன் ஆகலாம், 2 ஈக்குவல் தான். எக்ஸஸ் ஆஃப் ஏர் அல்லது எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா கன்வீனியன்ட் அல்லது சேஃப், கம்ப்ளீட் கம்பஷன் கிடைக்கும். அப்போ 1 மோல் ஆர்கானிக் காம்பவுண்ட் அல்லது எனி காம்பவுண்ட் when burns it gives some amount of heat that is called enthalpy of combustion of the particular compound. அப்போ enthalpy of combustion of a compoundங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? The enthalpy of combustion of a compound is defined as the enthalpy change or the amount of heat released or evolved when 1 mole of the compound is completely burnt in air or oxygen. Enthalpy of combustion of compoundங்கிறது 1 மோல் காம்பவுண்ட் ஏர் அல்லது ஆக்சிஜனில் முற்றிலும் எரியும் பொழுது வெளிப்படும் வெப்பம்னு பேர். இதில் வந்து எண்டோதெர்மிக்காகவே இருக்காது, மோஸ்ட்லி எக்ஸோதெர்மிக்காக தான் இருக்கும். அப்போ ஆல்வேஸ் தி டெல்டா ஹெச் வந்தோட சைன் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அல்லது என்தால்பி சேஞ்ச் இஸ் கால்டு என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஆக்சுவலாக மீத்தேனுங்கிறது நேச்சுரல் கேஸ். ஒரு மோல் மீத்தேன் ஏர் அல்லது ஆக்சிஜனில் கம்ப்ளீட்டாக எரியும் பொழுது 890.4 kJ ஆஃப் ஹீட் வந்து வெளியே விடுது. அதான் மைனஸ் சைன் போட்டிருக்கோம். ஸோ தி என்தால்பி ஆஃப் கம்பஷனுங்கிறது ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் மாறும்.
இந்த ரியாக்ஷனை என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் CO2 எடுத்துக்கலாம், அதே சமயம் என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் கார்பன் எடுத்துக்கலாம், கார்பன் பேர்ன்ஸ். அதே போல் இது வந்து என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர்னு எடுத்துக்கலாம், அல்லது என்தால்பி ஆஃப் கம்பஷன் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இது கார்பனோட ஆக்சிஜன் சேருது, ஹைட்ரஜனோட ஆக்சிஜன் சேருது. ஆக்சிஜன் சேரக்கூடிய எல்லா ப்ராசஸும் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஆகிடுது. இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸிங் எல்லாமே கம்பஷன் ஆகிருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி கம்பஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் oxidation. The enthalpy of combustion of compounds have many applications in chemistry and biochemistry. In chemistry, one of the important application of this enthalpy of combustion is the calculation of enthalpy of formation of compounds. For most of the compounds, the enthalpy of formation cannot be directly determined, and therefore these values can be calculated from the enthalpy of combustion of the corresponding compounds by using a law known as Hess's law. The enthalpy of combustion of compounds the application எடுத்தோம்னா நிறைய காம்பவுண்ட்ஸுக்கு enthalpy of formation இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் எஸ்எஸ் லா அப்படிங்கிற ஒரு லா வச்சு அந்த காம்பவுண்டோட என்தால்பி ஆஃப் கம்பஷன் வேல்யூலேருந்து அதே காம்பவுண்டோட என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷனை கால்குலேட் பண்ணிக்கலாம். we can calculate the enthalpy of formation of any compound from its experimental value of enthalpy of combustion by using Hess's law. இது one of the applications. Next application in both biological as well as industrial field, calorific value of foods and fuels. நம்ம பாடியிலே நமக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் ஃபைனலாக ஆக்சிடேஷன் ஆகும். திஸ் இஸ் கால்ட் கம்பஷன். இந்த கம்பஷன் ப்ராசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆன் கம்பஷன் on oxidation it gives carbon dioxide and water vapor. During the combustion of 1 mole of glucose, nearly 2840 kilojoule of heat is released, and this is called the calorific value of food. The calorific value of food is defined as the quantity of heat which is released when not 1 mole but 1 gram of food is completely burnt. இது molar enthalpy of combustion of glucose. இந்த வேல்யூவை குளுக்கோஸோட மாலிகுலர் weight 180 ஆல் டிவைட் பண்ணோம்னா you will have some quantity of heat released by combustion of 1 gram of glucose. That is called the calorific value. So calorific value is not for 1 mole but for unit mass. Unit mass is 1 gram எடுத்துக்கலாம் அல்லது SI யூனிட்டில் 1 கிலோகிராம் எடுத்துக்கலாம். So the calorific value of foods and fuels are defined as the quantity of heat released evolved when 1 gram or 1 kilogram of the food or fuel is completely burnt in air or oxygen. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இது மோலார் என்தால்பி ஆஃப் combustion of glucose. இதுக்கு calorific value வேணும்னா this minus 2840 divided by 180 இந்த molecular mass of glucose போட்டோம்னா நமக்கு calorific value of glucose கிடைக்கும். Next subtopic is enthalpy of neutralizations. நியூட்ரலைசேஷனுங்கிற வார்த்தை நமக்கு முதலே தெரியும். தனியாகவே ஆசிட் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் இருக்குது. அதில் தியரி ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேஸஸ் வரும். அங்கே டீட்டெயில்ஸாக ஆசிடை பற்றி பேஸை பற்றி படிக்கலாம். இப்போ நமக்கு வேண்டியது HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சோடியம் ஹைட்ராக்சைடு எ பேஸ், நைட்ரிக் ஆசிட் இஸ் அன் ஆசிட், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இஸ் எ பேஸ். பொதுவாக எல்லா ஆசிட்லேயும் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும். பேஸ்னால் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். ஆசிட்னா அதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கும், சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதுக்கு அசிடிக் ப்ராப்பர்ட்டின்னு பேர். அந்த அசிடிக் ப்ராப்பர்ட்டி காரணம் இந்த ஹைட்ரஜன் அயான் தான். பேசிக் ப்ராப்பர்ட்டி காரணம் இந்த ஹைட்ராக்சில் அயான்ஸ் தான். இந்த ஆசிடும் பேஸும் ஈக்குவலன்ட் நம்பர் நம்ம சேர்த்தோம் அப்படின்னோம்னா
அங்கே என்ன ஆகணும், நியூட்ரல் வாட்டர் கிடைக்கிது. வாட்டர் இஸ் நியூட்ரல் சப்ஸ்டன்ஸ். சோடியம் குளோரைட் மிக்ஸ் சால்ட் கிடைக்கிது. இந்த சால்ட் ஆல்சோ இஸ் நியூட்ரல். அதனால் நமக்கு ஒரு அசிடிக் கேரக்டர் உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸையும் பேசிக் கேரக்டர் உள்ள சப்ஸ்டன்ஸையும் மிக்ஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் செஞ்சோம்னா அதில் நமக்கு நியூட்ரல் வாட்டர் அண்ட் எ சால்ட் கிடைக்கிறதுனால ஜென்ரல் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் an acid plus base gives a salt plus water. In the reaction of water is formed, water is neutral, so such reactions are called neutralization. இந்த ரியாக்ஷனுக்கு நியூட்ரலைசேஷன் பேர் இருந்தது காரணம் நியூட்ரல் வாட்டர் கிடைக்கிற சால்ட்டும் ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக இருக்கும். சில கேஸில் வித்தியாசம் இருக்கலாம். HCl இருக்க வரைக்கும் அசிடிக் கேரக்டர் இருக்கும், சோடியம் ஹைட்ராக்சைடு வரைக்கும் பேசிக் கேரக்டர் இருக்கும். தனித்தனியாக இருக்கும்பொழுது இதுக்கு அசிடிக் கேரக்டர், இதுக்கு பேசிக் கேரக்டர் இருக்கும். பட் மிக்ஸ் பண்ணோம்னா யூ வில் ஹேவ் நியூட்ரல் மீடியம். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு நியூட்ரலைசேஷன் ஏற்ப வந்தது இதுதான். இப்போ நமக்கு ஒரு டெஃபினிஷன் வேணும். அந்த டெஃபினிஷன் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சப்ஸ்டன்ஸில் என்தால்பி ஃபார்மேஷன், ரியாக்ஷன்ஸ் அண்ட் கம்பஷன் எல்லாத்தையும் we consider only 1 mole of the substance. எப்பவும் 1 மோல் தான் எடுத்திருக்கோம். இந்த கேஸில் மட்டும் 1 மோல் வராது. அதுக்கு பதிலாக 1 கிராம் ஈக்குவலண்ட் வரும். எவ்வளோ வரும்? 1 கிராம் ஈக்குவலண்ட் வரும். 1 கிராம் ஈக்குவலண்ட்டாக ஆசிட் எடுக்கணும், 1 கிராம் ஈக்குவலண்ட்டாக பேஸ் எடுக்கணும். இந்த ரெண்டும் கிராம் ஈக்குவலண்ட்ஸ் தான் எடுக்கணும், மோல் எடுக்கக்கூடாது. இதுதான் வித்தியாசம். ஒவ்வொரு கேஸிலும் நமக்கு எப்போதுமே நமக்கு ஆல்மோஸ்ட் த ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். ஸோ ஹீட் இஸ் ரிலீஸ்ட், எனர்ஜி இஸ் கிவன் அவுட். ஸோ வி ஹேவ் மைனஸ் சைன். இந்த டெல்டா ஹெச் வேல்யூ மைனஸில் இருக்கும், காரணம் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். அப்போ என்தால்பி நியூட்ரலைசேஷன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஒரு ஆசிட் பேஸும் நியூட்ரலைஸ் பண்ணும் பொழுது, சேர்க்கும் பொழுது நியூட்ரல் வாட்டர் கிடைக்கிறதுனால இதுக்கு நியூட்ரலைசேஷன் ப்ராசஸ்னு பேர். இந்த ப்ராசஸில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அதுக்கு பேர் என்தால்பி நியூட்ரலைசேஷன் பேர். இங்கே சேர்க்கக்கூடிய அமௌண்ட் வந்து 1 மோல் கிடையாது. அதுக்கு பதிலாக 1 கிராம் ஈக்குவலண்ட்டாக ஆசிடும், 1 கிராம் ஈக்குவலண்ட்டாக பேஸ் எடுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும்? ரொம்ப டைல்யூட் சொல்யூஷனாக இருக்கணும். சொல்யூஷன் மஸ்ட் நாட் பி ஆர் ஷுட் நாட் பி கான்சன்ட்ரேட் சொல்யூஷன்ஸ். டைல்யூட் கண்டிஷனில் இந்த ரியாக்ஷன் செஞ்சால் தான் நமக்கு அந்த கரெக்டான வேல்யூ கிடைக்கும். ஸோ தி என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி என்தால்பி சேஞ்ச் or the heat which is released when 1 gram equivalent weight of an acid is completely neutralized by 1 gram equivalent of base. அதனால் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் என்னன்னா, 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆசிட் இருக்குது, 1 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் பேஸ் இருக்குது. ரெண்டையும் நம்ம எக்ஸாக்டாக நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு அது நியூட்ரல் வாட்டராகவும் வேறு ஒரு சால்ட்டும் கிடைக்கும். இந்த ப்ராசஸில் எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அல்லது ஹீட் வெளியே வருது, அந்த என்தால்பி சேஞ்சுக்கு பேர் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் பேர். அது கிலோஜூல் அப்படின்னு போடுவோம். பட் பர் மோல் போடக்கூடாது, பர் ஈக்குவலண்ட் போடணும். கிலோஜூல் போட்டோம்னா பர் ஈக்குவலண்ட் போடணும். EQI போட்டு -1 போட்டோம்னா அந்த யூனிட் கரெக்டாக இருக்கும். அதனால் HCl + NaOH gives NaCl + வாட்டருக்கு அந்த வேல்யூ -57.1 கிலோஜூல் பர் ஈக்குவலண்ட் வந்திருக்குது. இந்த HCl பதிலாக நைட்ரிக் ஆசிட் எடுக்கிறேன், சோடியம் ஹைட்ராக்சைடில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுக்கிறோம். சால்ட் மாறுது பொட்டாசியம் நைட்ரேட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. ஃபார்மேஷன் வாட்டர் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் இல்லை, பட் சால்ட் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆசிட் டிஃபர் ஆகுது, பேஸ் டிஃபர் ஆகுது. டிஃபர் ஆனால் கூட இங்கே நோட் பண்ணலாம், நீங்கள் இந்த என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷனுங்கிறது த சேம் வேல்யூ -57.1 கிலோஜூல் பர் ஈக்குவல் தான் இங்கேயும் கிடச்சிருக்குது. அதை நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் ஆசிட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் எ ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸஸ். இப்போ நம்ம எடுத்த கேஸில் எல்லாமே ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ். இதே போல் நீங்கள் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்தாலும் வேறு எந்த ஸ்ட்ராங் பேஸ் எடுத்தாலும் ஒரு ஈக்குவலண்ட் ஆசிட் ஒரு ஈக்குவலண்ட் பேஸ் போட்டிங்கன்னா இதே அமௌண்ட் தான் ஹீட் கிடைக்க மாறாது. அப்போ இதுலேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னா, தி என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் ஆஃப் எ ஸ்ட்ராங் ஆசிட் பை எ ஸ்ட்ராங் பேஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், விச் இஸ் ஈக்குவல் டு -57.1 கிலோஜூல் பர் ஈக்குவலண்ட். அப்போ என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன் ஆஃப் த ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸ் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ எப்போதுமே மாறாமல் இருக்கும், மாறலி. அதோட வேல்யூ -57.1 கிலோஜூல் பர் ஈக்குவலண்ட். இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம்னா எப்படி கொடுக்குறது அப்படின்னா, அரினீஸ் தியரின்னு ஒரு தியரி இருக்குது. அவர் தான் முதல்ல அயானோட எக்ஸிஸ்டன்ஸு, அயான்ஸு கிடைக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு ப்ரப்போஸ் பண்ணுவார் அவர் தான். அந்த தியரிக்கு பேர் அரினீஸ் அயானிக் தியரின்னு பேர். அந்த அரினீஸ் அயானிக் தியரி வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த ரியாக்ஷன் மாறினா கூட
தி வேல்யூ மாறல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ பேசிக் ஈக்குவேஷன்ஸ் ஒரே மாதிரி இருந்தால் தான் முடியும். பேசிக் ஈக்குவேஷன்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா முடியும். அதை நம்ம ப்ரூவ் பண்ண அப்படின்னா இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். பட் அயானிக் ஃபார்மில் கொண்டு வரணும். அயானிக் ஃபார்மில் கொண்டு போனோம்னா ப்ரூவ் பண்ணலாம். அரீனியஸ் தியரி படி இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்டுங்கிறது என்னென்னா aqueous மீடியத்தில் அயனைஸ் ஆகும். இதில் ஹைட்ரஜன் கொடுக்குது, குளோரின் கொடுக்குது, 2 அயனுமே கொடுக்கும். ஸோ HCl can be written in the ionic form as HCl plus chloride ions. Similarly, NaOH is an electrolyte which can be split into sodium ion and hydroxyl ions. அப்போ நமக்கு HCl வந்து HCl plus chloride ion இருக்கும். ஆக்சுவலாக சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் ion plus hydroxyl ion இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் NaCl இருக்குது, அதுவும் எலக்ட்ரோலைட் தான். that gives a sodium ion and chloride ion. கூட ஒரு ப்ராடக்ட் இருக்குது வாட்டர். வாட்டர் இஸ் நாட் அயனைசபிள். அது நியூட்ரல் மாலிகுல், அன்அயனைஸ்டு, அப்படியே H2O இருக்கும். அது அயனைஸ் ஆகாது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை அயானிக் ஃபார்மில் எழுதியிருக்கோம். இதுக்கு பேசிக் ஐடியா கொடுத்தது அரீனியஸ் அயானிக் தியரி தான். இப்போ ஒரு ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைட்லையும் சில அயான்ஸ் காமனாக இருந்துச்சுன்னா அதுக்கு வேலையே கிடையாது. ஸோ வி கேன் கேன்சல் chloride ions on both sides. We can cancel sodium ions on both sides. The remaining thing is H ion aqueous plus OH ion aqueous gives H2O liquid. H ion இருக்குது, aqueous முடித்தது, OH ion இருக்குது, ரெண்டு சேர்ந்தா வாட்டர் கிடைக்குது. இதில் காமனான கேன்சல் பண்ண பிறகு பேசிக் ஈக்குவேஷன் அல்லது நெட் ஈக்குவேஷனுங்கிறது the hydrogen ion from the acid, it combines with the hydroxyl ion of the base to give neutral water. The same thing happens even when we take nitric acid instead of hydrochloric acid or potassium hydroxide instead of sodium hydroxide. The H ions of the acid combines with the OH ion of the base to form water. Water is the neutral. Since the basic equation is the same, the enthalpy change also is the same. அப்போ ஆசிட் என்ன எடுத்தாலும் பேஸ் என்ன எடுத்தாலும் அந்த ஆசிடோட ஹெச்ஏனும் பேஸோட சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து வாட்டர் கொடுக்குறது. இந்த ஆசிட் இங்கே மாற்றினாலும் சரி, பேஸை மாற்றினாலும் சரி, அடிப்படை ரியாக்ஷன், பேசிக் ரியாக்ஷன், ஃபண்டமெண்டல் ரியாக்ஷன் மாறல சொல்லும்போது அப்போ நமக்கு அந்த என்தால்பி சேஞ்ச் மாறக்கூடாது. அதனால தான் இதோட வேல்யூ எப்போதுமே -57.1 kJ/E வருது. இதே கேஸில் வந்து ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் எடுத்தோம்னா இந்த வேல்யூ கான்ஸ்டன்டாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் கூட வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா we can calculate the enthalpy of dissociation. We can calculate the enthalpy of dissociation of the weak acid. The next subtopic is enthalpy of fusion. Solid to liquid conversions. Whenever a solid is converted into liquid, it is called the melting. The liquid can be changed back into solid called solidifications. So the process of melting and solidification are the reverse process or the opposite process. For fusion, for melting, energy is required, and therefore such reactions are endothermic. Delta H will be plus. The enthalpy of fusion of a substance is defined as the enthalpy change when 1 mole of the solid is converted into its liquid at its melting point. ஒரு மோல் சாலிட் இருக்குது, அதோட மெல்டிங் பாயிண்டில் ஒரு மோல் லிக்விடாக மாற்றணும். அப்போ அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, that is the energy required. அந்த என்தால்பி சேஞ்சுக்கு பேர் என்தால்பி ஆஃப் ஃபியூஷன்னு பேர். எக்ஸாம்பிள், வாட்டர் சாலிட் எடுத்திருக்கோம். திஸ் நத்திங் பட் ஐஸ். இட் மெல்ட்ஸ் அட் 0°C or 273 Kelvin. வாட்டர் சாலிட்னு போது ஐஸு லிக்விடாக மாறும்பொழுது there will be equilibrium between these two phases. The energy changes plus 6 means for these conversions 6 kJ/mole is required. Endothermic process. This subtopic is enthalpy of vaporizations. Vaporization means formation of vapor from the liquid. This is the enthalpy change when
1 mole of the liquid is converted into its vapor at its boiling point. This is also endothermic. Energy is required. For example, you have taken water liquid. It boils or vaporizes at 373 Kelvin to give water vapor. When we take 1 mole of this water liquid, it gives 1 mole of the water vapor. For this, it needs 40.7 kilojoule per mole. ஸோ ஒரு மோல் வாட்டர் எடுத்துருக்கோம், லிக்விட் ஸ்டேட்லேருந்து ஒரு மோல் வாட்டர் வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுது. இந்த பாயிலிங் பாயிண்ட் வாட்டருக்கு 373 கெல்வின். அப்போ எவ்வளோ எனர்ஜி அது எடுத்துக்குது? how much energy is required? 40.7 kilojoule per mole is required. அதுதான் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் பேர். ஸோ என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷனுங்கிறது ஒரு மோல் லிக்விட் அதோட பாயிலிங் பாயிண்டில் ஒரு மோல் வேப்பராக மாறும்பொழுது எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, அதுக்கு என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் பேர். என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன். Sublimation is the conversion of a solid directly into vapor, not passing through the liquid state. Solid state டைரெக்டாக வேப்பர் ஸ்டேட்டுக்கு போக முடியும், லிக்விட் ஸ்டேட் போகாமல் அப்படி சொன்னால் கால்டு சப்ளிமேஷன் பேர். Only few examples are there. Iodine is sublimable. It can sublime to give iodine vapor. இதுவும் எண்டோதர்மிக் தான். ஒரு மோல் அயோடின் சாலிட் ஒரு மோல் அயோடின் வேப்பராக மாறத்துக்கு 62.39 கிலோஜூல் ஆஃப் ஹீட் இஸ் ரெக்வயர்ட், தேவைப்படுது. இதுக்கு தான் என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் பேர். ஸோ என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் இஸ் டிஃபைன்ட் as என்தால்பி சேஞ்ச் when 1 mole of the solid is directly converted into its vapor without passing through the liquid state. Example, iodine. Other examples are there. Camphor இருக்குது, ஆர்கானிக் காம்பவுண்ட். naphthalene இருக்குது. இந்த ஒரு எக்ஸாம்பிள் போதும். The next one is enthalpy of transition. Transition means conversion of one form to another form. For example, in the case of nonmetals, the special property of nonmetal is allotropic forms. Sulfur can exist in 2 or 3 allotropic forms. Similarly, phosphorus, a nonmetal, can exist in 2 or 3 allotropic forms: white phosphorus, red phosphorus, and so on. Carbon, a nonmetal, can exist as 2 or more allotropic forms. The most important is diamond and graphite. இந்த மாதிரி ஒரு அல்லோட்ரோப் ஃபார்ம்லேருந்து இன்னொரு அல்லோட்ரோப் ஃபார்ம் மாறும்பொழுது அப்போ எவ்வளோ என்தால்பி சேஞ்சு, அதுக்கு என்தால்பி ஆஃப் ட்ரான்சிஷன் பொதுவான பேர். நம்ம போடக்கூடிய ப்ராசஸ் பொறுத்து என்தால்பி சேஞ்ச் மேபி பாசிட்டிவ் ஆர் மேபி நெகட்டிவ். In the case of sulfur, rhombic changes to monoclinic sulfur. This is monoclinic sulfur, this is rhombic sulfur. இந்த டிரான்சிஷனில் வந்து இது சல்ஃபரோட 2 allotropic forms. delta H is equal to plus 2.5 kilojoule per mole. ஸோ அந்த டெஃபினிஷன் படி ஒரு மோல் ஒரு allotropic ஃபார்ம் இன்னொரு மோல் allotropic ஃபார்மாக மாறும்பொழுது ஏற்படக்கூடிய என்தால்பி சேஞ்சுக்கு என்தால்பி ஆஃப் டிரான்சிஷன் பேர். The enthalpy of transition is defined as the enthalpy change when 1 mole of the substance is changed from one allotropic form to another allotropic form at its transition point. There is a particular temperature at which this transition takes place called transition point. ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் ஒரு allotropic ஃபார்ம்லேருந்து இன்னொரு allotropic ஃபார்மும் மாறுது. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மாறுது, அதுக்கு டிரான்சிஷன் டெம்பரேச்சர்னு பேர். அந்த சேஞ்ச் நடக்கும்போது எவ்வளோ என்தால்பி சேஞ்சோ அதுக்கு என்தால்பி ஆஃப் டிரான்சிஷன் பேர்.